பாடல் காப்பிய முதல் பக்கத்திற்குரிய 316வது ஞானப்பாட்டு முதல் 2 சாமிகள் இதருமாக சிலுவை காட்சி பார்க்கிறது 316வது ஞானப்பாட்டு அப்பொழுது அவரை சிலுவையில் அறையப்படுத்தி அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டே போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 8 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவுமாக சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்திலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் சிறுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்லவரையும் வாழ்த்துகிறேன். எல்லாரும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சபை முறை எல்லாருக்கும் இயேசு நாமத்தினாலே வார்த்தை தெரிவிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவருக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். பிதாவே இவருக்கு மன்னியும் இவர் என்ன செய்கிறது அறியாதிருக்கிறார். இன்றைக்காக முன்முடியை சிறப்பில் அறிந்தவரே, உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் ஆவியாக எங்களுடைய பாவத்துக்காக சிந்தி மறித்த எங்கள் அன்பின் தேவனே, இன்றைக்கும் நீர் அந்த சிலுவையில் மொழிந்ததான வார்த்தைகளை தியானிக்கப்படி இங்கே வந்திருக்கிறோம் சுவாமி. 2வது வார்த்தை ரட்சிப்பு. முதல் வார்த்தை மன்னிப்பை குறிக்கிறது என்றால் 2வது வார்த்தை ரட்சிப்பை குறிக்கிறது. முதல் வார்த்தையை போலவே இந்த 2வது வார்த்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மட்டும்தான் எழுதப்பட்டுள்ளது. இயேசு அது மாத்திர இந்த வார்த்தையில என்ன சிறப்புனாக்கா, ஆண்டவரை உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கமே இந்த 2வது வார்த்தையில தான் நிறைவடைகிறது. ஏன்னா இயேசு உலகத்திற்கு வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான ஸ்டீவனுக்கு ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்று ஸ்டீவனுக்கான ஆறுதல் வருகிறது. ஸ்டீவனே, இதோ உன் தாய், தவிக்கின்ற தாய்க்கு ஆறுதல் வருகிறது. வாசிங்கள் யோவான் 19:26-27. இந்த 3வது வார்த்தைக்கு தியானிப்பதற்கு முன்பு இதன் பின்னணியை உங்களுக்கு எடுத்துக்கூட நான் இருக்கிறேன். இன்றைய நாள், அதாவது புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி
பிரியமானவர்களே, கர்த்தர் உலகத்திலும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் சிலுவையிலே 4வது வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாயை வாக்குகள் எங்களுடைய இதயத்தின் தியானம் நமக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். 4வது வார்த்தையை பார்ப்போம். அந்த வார்த்தை 34வது 46வது வசனத்தில் மத்திய 27 இருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்தையும் சேர்த்து பார்ப்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம். ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காய் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறபடி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படியாக இப்பொழுது நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கையில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல ஆயர் ஐயா அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்களை வாழ்த்துவது மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே சிலுவை தியானத்தில் முதல் 4 வார்த்தைகளை பேசும் பொழுது மக்கள் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. நாங்கள் கடைசி 3 வார்த்தைகளை பேசும்போது அதுவே இருக்கவே மாட்டாங்க, சோர்வாய்ப்பாங்க, உற்சாகம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் அனைவருமே ஆரம்பத்திலிருந்து இருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது மிகவும் பாக்கியம் இல்லையா? எல்லாரும் முடித்தது அப்படிங்கிறது முடிந்தது என்று எதை காட்டுகிறது அப்படின்னா, இந்த பூமியில் இயேசு வந்ததற்காக மனிதனை மீட்கும் அந்த ஊழியம் முடிந்தது. இயேசுவை குறித்து பிதாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் கண்ட கனவு முடிந்தது. இயேசு விசுவாசத்தோடு ஒருக்க சொன்னது, இது தோல்வியின் சத்தம் அல்ல, வெற்றியின் கூக்குரல். ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, கூக்கு சத்தம் கூட சொல்லல, கூக்குரல் அப்படிங்கிறார். அந்த நிம்மதி இருந்தது இல்லையா, அந்த நிம்மதி முடிந்தது.
அனைவரும் இருக்கின்ற நல்லா உள்ளது. இந்த விளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் பிறந்தவர்களை பெருமை தந்து எல்லாவற்றுக்காக நன்றி வணங்குகிறோம். உங்களுடைய தெய்வீக அன்பின் பிரமாணங்களிலே இதை நாம் நிலைநிறுத்திக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஆண்டுகளை நாம் எங்கே இருக்கிறோம், சிலுவை அடையில நாங்கள் எங்கு காணப்படுகிறோம் என்ற அந்த கேள்வி ஆண்டு எங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறார்கள். அதை நாங்கள் தீர்க்க அதை நிலைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யும். தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இதான காரியங்களை கத்தனை பொருட்படுத்துகிறோம். கிறிஸ்துவினாமத்தில் ஜெபங்களுடன் இல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நம்முடைய அன்பும் தூய ஆவியானவரும் அனைவரோடு கூட இருக்கிறதும்